ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சாஃப்டான பேசிக் சாக்லேட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கோட ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். இது பேசிக்கான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி. இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு. இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம லைட் கொக்கோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். 3 தடவை ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். அதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டையோட ஒயிட்டும் எல்லோவும் செப்பரேட் பண்ணி பீட் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஹைட் கிடைக்கும். இப்போ முட்டையோட வெள்ளை நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையோட மஞ்சள் கரு ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கடைசி இதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ண தேவையில்லை. இப்போ பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் தனித்தனியாக பிரித்து நம்ம பண்ணுறதுனால கேக்குக்கு ஒரு நல்ல ஹைட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். எக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இடையில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக்குக்கு ஹைட் கிடைக்காது. கேக் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கடைசியாக எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் போட்டாச்சு. நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பேனில் ஊற்றிடலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டர் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. கேக் சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சாக்லேட் கனாஷ் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டில் 1/4 கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது சூடு ஆறுனதுக்கப்புறம் க்ரீமில் சேர்த்துக்கலாம். சூட்டோட க்ரீமில் சேர்த்துட்டிங்கன்னா க்ரீம் மெல்ட் ஆகிடும். அதனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பீட் பண்ணி எடுத்துட்டோம்னா சாக்லேட் க்ரீம் ரெடி ஆகிடும். சாக்லேட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. கேக் நல்லா சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். போட்டிருந்த பட்டர் பேப்பரை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் நல்லா கூலானதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக்கை 3 லேயராக கட் பண்ணியாச்சு. கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ கேக்கை ஐசிங் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை இது மேலே வைக்கிறேன். இப்போ இந்த கேக்கை சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். நார்மல் கேக்கை விட சாக்லேட் கேக்கை நீங்கள் நல்லா வெட் பண்ணணும். அப்போ தான் கட் பண்ணும்போது நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் க்ரீமை ஃபஸ்ட் லேயராக கொடுக்குறேன். இதை ஒரு ஐசிங் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது நார்மல் சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் எதுவுமே சேர்க்கலை. செகண்ட் லேயர் கேக் பீஸ் வைக்கிறேன். அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
கடைசி லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்திருக்கேன், அதை வச்சு சைட்ஸ் எல்லாமே டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ கேக் போர்டெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக டெக்கரேஷன் கொடுக்க போகிறேன். அதுக்காக 100 N1 நாசல் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு கொஞ்சமாக க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி சிம்பிள் டெக்கரேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். அதே நாசல் வச்சு நான் பார்டரும் கொடுத்துக்கிறேன். கடைசியாக இந்த கேக்குக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக சாக்கோ சிப் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட சுகர் பால்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான 1/2 kg வெயிட் வர சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2லேருந்து 3 மணி நேரம் கழித்து கட் பண்ணி சாப்பிட்டோம்னா கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.